நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு யூபிஎஸ்சி தமிழ் பை சரத். இந்த காணொலியில் நாம ஐஏஎஸ் எக்ஸாமில் கேட்கப்பட்ட முக்கியமான இன்டர்வியூ கொஸ்டின்ஸ் நம்ம வந்து பார்க்கலாம். யூபிஎஸ்சி இன்டர்வியூ நம்ம ஐஏஎஸ் எக்ஸாமுக்கு இன்டர்வியூ போகிறோம் அப்படின்றப்போ ரொம்ப கடினமாக இருக்கும், ரொம்ப ட்ரிக்கான கேள்விகள்லாம் கேட்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் உண்மை வந்து பார்த்தீங்கன்னா எல்லா கேள்விகளுமே உங்களுக்கு இங்கே கொடுத்துருக்க மாதிரியே வந்து இருக்குமா? இங்கே இன்னைக்கு நான் செட் ஆஃப் கேள்விகள் வந்து கொண்டு வந்திருக்கேன். ஒரு 5 கேள்வி நான் வந்து கொண்டு வந்திருக்கேன். நம்ம வந்து தொடர்ந்து வந்து பார்க்கலாம். ஆனால் நீங்கள் இன்டர்வியூக்கு போகிறீங்க அப்படின்னா எல்லா கேள்வியுமே இதே மாதிரி ட்ரிக்காக கேட்பாங்களா, நீங்கள் வந்து பதில் சொல்ல முடியாதபடி ரொம்பவுமே ட்ரிக்காக கேட்பாங்களா அப்படின்னா அப்படிலாம் வந்து கிடையாது. உங்களுக்கு இன்டர்வியூ அப்படிங்கிறது ஒரு 20லேருந்து 30 நிமிடங்கள், மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா 20லேருந்து 30 மினிட்ஸ் அப்படின்றது அந்த இன்டர்வியூ அப்படின்றது இருக்கும். இது வந்து ஒரு அரை மணி நேரம் கிட்ட உங்களுக்கு இன்டர்வியூ வந்து அட்டன் பண்ணுவீங்க. ஸோ இந்த அரை மணி நேரம் இன்டர்வியூவில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கேள்விகள் வந்து கேட்பாங்க. நீங்கள் என்ன துறை படிச்சிருக்கீங்க, நீங்கள் காலேஜ் என்ன படிச்சிருக்கீங்க, உங்கள் ஹாபீஸ் என்ன, இதெல்லாம் வச்சு தான் உங்களுக்கு கேள்விகள் அப்படின்றது கேட்பாங்க. இருந்தாலுமே நீங்கள் சமயோஜிதமாக எப்படி நம்ம வந்து திங்க் பண்ணுறோம் அந்த ஒரு சூழ்நிலையில், ஏன்னா இன்டர்வியூ போகிறோம் அப்படின்றப்ப இன்டர்வியூ பண்ணுறவங்க எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அரசாங்கத்தில் உயர் பதவியில் வந்து இருப்பாங்க. நம்ம நாட்டுக்கு ரொம்ப முக்கியமான உயர் அதிகாரிகளாக வந்து இருப்பாங்க. அந்த உயர் அதிகாரிகள் தான் வந்து பார்த்திங்கன்னா நம்மளை இன்டர்வியூ பண்ணுவாங்க. நீங்கள் ஐஏஎஸ் இன்டர்வியூக்கு போகிறீங்க அப்படின்னா உங்களை இன்டர்வியூ பண்ணுறவரே ஒரு பெரிய அதிகாரியாக ரொம்ப முக்கியமானவங்களாக இருப்பாங்க, சரிங்களா? ஸோ அப்படின்றப்ப நீங்கள் அவங்கள்ட்ட பேசுகிறப்ப நீங்கள் நிறைய கேள்விக்கு பதில் சொன்னாலுமே கூட நீங்கள் எந்த அளவுக்கு நீங்கள் கான்ஃபிடென்ட்டாக இருக்கீங்க. இப்போ ஒரு ப்ரெஸ் மீட் நம்ம அட்டன் பண்ணுறோம் அப்படின்னு வச்சுங்களேன், ஒரு செய்தியாளர் சந்திப்பு நம்ம பண்ணுறோம், நீங்கள் ஐஏஎஸ் ஆகிட்டு நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களை ட்ரிக் பண்ணுற மாதிரி கூட செய்தியாளர்கள் ஒரு சில கேள்வி வந்து கேட்க வாய்ப்பு இருக்குது, சம்டைம்ஸ் கேட்க வாய்ப்பு இருக்குது. அப்போ நீங்கள் கோவப்பட்டு கத்தலாம் வந்து முடியாது இல்லைங்களா? அவங்க கேட்குற கேள்விக்கு நம்ம கூலாக தான், ரொம்ப கூல் அண்ட் காமாக தான் நம்ம ஆன்சர் பண்ணுற மாதிரி வந்து இருக்கும். ஸோ அந்த அளவுக்கு நீங்கள் வந்து இருக்கீங்களா, ரொம்ப கூலாக இருக்கீங்களா, உங்களை எந்த அளவுக்கு ப்ரெஷர் பண்ணாலும் கூட, ரொம்ப உங்களை ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் வச்சாலுமே கூட எந்த அளவுக்கு நீங்கள் அந்த சூழ்நிலையை ஹேண்டில் பண்ணுறீங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்கு கூட ஒரு சில பேர் ஒரு சில இன்டர்வியூவில் இந்த மாதிரி கேள்விகள் அப்படின்றது கேட்குறாங்க. பட் நானும் நிறைய இன்டர்வியூ போனவங்கள்ட்ட நான் வந்து கேட்டிருக்கேன். ஸோ அவங்களாம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லாருமே இந்த மாதிரி ட்ரிக்கான கேள்விகள் கேட்டாங்க அப்படின்னு எல்லாருமே சொல்லலை. ஒரு சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறாங்கன்னா, அது ஒவ்வொருத்தங்களுக்கு மாறுபடும். ட்ரிக்கான ஒரு இதாவது என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் ட்ரிக்கான கேள்வியாக இருக்காது. ஆனால் இன்னொருத்தருக்கு அது ட்ரிக்கான கேள்வியாக கூட இருக்கலாம். அந்த மாதிரி ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொன்று சொல்லுவாங்க. இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா, பொதுவா நம்ம வந்து பார்க்குறப்ப நம்மள கொஞ்சம் ட்ரிக் பண்ணுற மாரியும், ப்ளஸ் நம்மள யோசிக்க வைக்கிற மாரி யூபிஎஸ்சி இன்டர்வியூவில், ஐஏஎஸ் இன்டர்வியூவில் கேட்கப்பட்ட கேள்விகள் நம்ம ஒவ்வொரு கேள்வியா நம்ம இன்னைக்கு ஒரு 5 கேள்விகள் நம்ம வந்து பார்க்கலாம். தொடர்ந்து ஒவ்வொரு நாளுமே நம்ம 5 கேள்விகள் நம்ம வந்து பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோட லிங்க் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அந்த காணொலியை நீங்கள் பார்க்கலாம், சரிங்களா? ஸோ ஃபஸ்ட்டு கேள்வி நம்ம வந்து பார்க்கலாம். இன்டர்வியூக்கு ஒருத்தர் வந்து போயிருக்காரு. அவர்ட்ட ஒரு கேள்வி வந்து கேட்குறாங்க. அது என்ன கேள்வி அப்படின்னு நம்ம வந்து பார்க்கலாம். நீங்க வழி தவறி அவங்கள்ட்ட வந்து கேட்குறாங்க. நீங்க வழி தவறி ஒரு தீவுக்கு நீங்க போயிட்டீங்க. வழி தவறி நீங்க ஒரு தீவுக்கு சென்று விட்டீர்கள். அப்படி அப்படி நீங்க போயிட்டீங்க அப்படின்னா, ஒரு தீவுக்கு போயிட்டீங்க அப்படின்னா, அங்கே உங்களை வந்து பார்த்தீங்கன்னா, கொலை செய்யுமாறு ராஜா வந்து உத்தரவிட்டதால், ஒரு பெண் உங்களை கொலை செய்ய வருகிறார். சரிங்களா? அப்ப எப்படி தப்பிப்பீங்க அப்படின்னு கேட்குறாங்க. நீங்க ஒரு ஃப்ளைட்ல போயிட்டுருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. ஒரு ஃப்ளைட்ல நீங்க வந்து போயிட்டுருக்கீங்க. ஒரு சின்ன ஆக்சிடென்ட்ல நீங்க ஒரு தீவுல விழுந்துட்டீங்க. அந்த தீவுல விழுந்துட்டீங்க. ஆனா, அந்த தீவோட ராஜா என்ன பண்ணிட்டாரு, உங்கள கொலை பண்ண சொல்லி ஒரு பொண்ண வந்து அனுப்பி வைக்கிறாரு. இதுதான் வந்து சிச்சுவேஷன். ஒரு தீவுல நீங்க மாட்டிக்கிட்டீங்க. அந்த தீவுல ஒரு ராஜா இருக்காரு. அந்த ராஜா என்ன பண்றாரு அப்படின்னா, உங்கள கொலை பண்ண சொல்லி ஒரு பொண்ண வந்து அனுப்பி வைக்கிறாரு. சரிங்களா? ஆனா, அந்த பெண்ணுகிட்ட இருந்து நீங்க தப்பிக்கணும். அந்த பெண் வந்து உங்கள கொலை பண்ண முடியாதபடி நீங்க அவங்கள்ட்ட பேசி நீங்க தப்பிக்கணும். இதுதான் வந்து டாஸ்க். நீங்க அந்த பொண்ணுகிட்ட என்ன சொல்லுவீங்க? உங்கள கொலை பண்ண வரக்கூடிய பொண்ணுகிட்ட நீங்க என்ன சொல்லி தப்பிப்பீங்க? அப்படின்னு கொஸ்டின் கேட்குறாங்க. இதுதான் அந்த கொஸ்டின். நீங்க ஒரு பெண்ணா இருக்கீங்க அப்படிங்கிறப்ப இந்த இடத்துல நீங்க ஆண் அப்படின்னு போட்டுருங்க. ஒரு ஆண் வந்து உங்கள கொல்ல வர்றான். அவன்ட்ட நீங்க என்ன சொல்லி தப்பிப்பீங்க? அந்த மாரி நீங்க வந்து எடுத்துக்கலாம். சரிங்களா? இதுதான் வந்து கொஸ்டின். இதுக்கு நீங்க இந்த இடத்துல இருக்கீங்க அப்படின்னா, நீங்க என்ன சொல்லுவீங்க அப்படின்னு சொல்லுங்க. நீங்க ஒரு ஒரு தீவுக்கு போயிருக்கீங்க. ஒரு தீவுல நீங்க மாட்டிக்கிட்டீங்க. அந்த தீவுல ராஜா வந்து உங்கள கொலை பண்றதுக்கு ஒருத்தங்கள அனுப்பி வைக்கிறார். நீங்க ஒரு ஆணா இருந்தீங்கன்னா, ஒரு பெண்ண அனுப்பி வைப்பாரு. நீங்க பெண்ணா இருந்தீங்கன்னா, ஒரு ஆணை வந்து அவரு அனுப்பி வைக்கிறாரு. அப்ப நீங்க என்ன சொல்லியிருப்பீங்க? என்ன சொல்லி அவங்கள நீங்க தப்பிச்சிருப்பீங்க அப்படின்னு நீங்கன்னு சொல்லுங்க. ஸோ இந்த இன்டர்வியூக்கு போனவரு, அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு நம்ம வந்து பார்க்கலாம். அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு வந்து நெறைய ஆன்சர் சொல்லலாம். உங்களுக்கு இந்த ஆன்சரோட பெஸ்ட்டான ஆன்சர் இருக்கு அப்படின்னா, நீங்க கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க. ஸோ இந்த இடத்துல நீங்க என்ன சொல்லியிருப்பீங்க அப்படின்றத நீங்க கண்டிப்பா வந்து கமெண்ட் பண்ணுங்க. இந்த இன்டர்வியூக்கு போனவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு அழகு இல்லாத பெண்ணோட கையால நான் வந்து சாகணும் அப்படின்னு ஆசைப்படுறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இப்போ அதாவது இது வந்து பார்க்குறப்ப, ஒரு அழகு இல்லாத ஒரு பொண்ணோட கையால நான் வந்து சாகணும் ஆசைப்படுறேன் அப்படின்னு அந்த பெண்கிட்ட அவர் வந்து சொல்றாரு. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்க அழகு இல்லன்னா பெண்கள பொறுத்தவரைக்கும் நான் ஒரு அழகான பெண் அப்படின்னு
பொதுவாக அவங்களுக்கு ஒரு எண்ணம் அப்படின்றது இருக்கும் இல்லைங்களா? இவர் என்ன நினைக்கிறாருன்னா, நீங்கள் வந்து ஒரு அழகு இல்லாத பெண் அப்படின்னா என்னை நீங்கள் கொலை பண்ணுங்க அப்படின்னு சொன்ன மாதிரி நம்ம வந்து எடுத்துக்கலாம். அப்படி இல்ல நீங்கள் ரொம்ப அழகா இருக்கீங்க அப்படின்னு அவங்கள இம்ப்ரெஸ் பண்ணுற மாதிரி கூட நம்ம எடுத்துக்கலாம். ஸோ அதுதான் ஒரு ஆன்சர்னு சொல்லியிருக்காரு. நான் வந்து ஒரு அழகற்ற பெண்ணால் நான் வந்து சாகணும் அப்படின்னு ஆசைப்பட்றேன். அப்போனா நீங்கள் அழகா இருக்கீங்க அப்படின்னு அர்த்தம். ஸோ நீங்கள் அழகா இல்ல அப்படின்னா என்னை நீங்க கொலை பண்ணுங்க அப்படின்னு அர்த்தம். இப்படி நம்ம வந்து எடுத்துக்கலாம். இதோட பெஸ்ட் ஆன்சர் நீங்க இன்டர்வியூக்கு போனவங்க அது சொல்லியிருக்காங்க. இதோட பெஸ்ட் ஆன்சர் நீங்க வச்சிருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பா நீங்க கமெண்ட் பண்ணுங்க. சரிங்களா? அடுத்த கொஸ்டின் இன்னொருத்தர்ட்ட ஒரு இன்டர்வியூக்கு வந்து போயிருக்காங்க. ஒரு மேத்ஸ் கேண்டிடேட் வந்து போயிருக்காரு. அவர்ட்ட ஒரு கேள்வி வந்து கேட்குறாங்க. எ ஃபார்மர் ஹேஸ் 4 ஹேஸ்டேக்ஸ் அண்ட் 5 ஹேஸ்டேக்ஸ் இன் அனதர் ஃபீல்ட். ஹவ் மச் ஹேஸ்டேக்ஸ் ஹி வில் ஹேவ் ஆஃப்டர் ஹி கம்பைன்ஸ் தம் அப்படின்னு கேட்குறாங்க. அதாவது வைக்கோல் போர்ன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா? வைக்கப்போர் அப்படின்றது இருக்குது. வைக்கோல்லாம் அதாவது நம்ம நெல் இது பண்ணுறோம் அப்படின்னா, அந்த நெல்லை நம்ம எடுத்த அப்புறம் அந்த மிச்சம் இருக்கும் இல்லைங்களா? அந்த பயிர் அதுதான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா வைக்கோல் அப்படின்னு சொல்லுவோம். இது மாடு வந்து வைக்கோல் வந்து சாப்பிடும். அந்த வைக்கப்போர்ன்னு சொல்லுவாங்க. நீங்கள் கிராமத்துக்குலாம் போனீங்க அப்படின்னு என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த வைக்கோல்லாம் எடுத்து ஒரு போர் அப்படின்றது ஒரு குவியலாக போட்டு வைப்பாங்க. கரெக்டாக அது என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஒரு குவியலாக போட்டு வைப்பாங்க. மாட்டுக்கு தேவையானது என்ன பண்ணுவாங்கன்னா, கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துக்கிட்டே வருவாங்க. ஸோ அதுதான் வந்து வைக்கப்போர்ன்னு சொல்லுவோம். சரிங்களா? இந்த மாதிரி என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ஒரு விவசாயிகிட்ட வந்து மொத்தம் ஒரு 4 வைக்கப்போர் வந்து இருக்குது. இன்னொன்று அகைன் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 5 வைக்கப்போர் அப்படின்றது இருக்குது. வைக்கோல் போர் அப்படின்னு சொல்லுவாங்க. போர் அப்படின்னா சண்டை, ஃபைட்டு, வார் அது கிடையாது. அந்த போர் கிடையாது. வைக்கப்போர் அப்படின்றது குவியல். சரிங்களா? வைக்கோலுடைய குவியல். இந்த மாதிரி எத்தனை இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, 4 + 5 மொத்தம் வந்து 9 வைக்கப்போர் இருக்குது. இந்த 9 வைக்கப்போரையும் இவர் என்ன பண்ணுறாரு, ஒன்று சேர்க்கிறாருன்னா மொத்தம் எத்தனை வரும் அப்படின்னு கேட்குறாங்க. 4 வைக்கப்போர் ஒரு இடத்துல இருக்குது. இன்னொரு இடத்துல 5 வைக்கப்போர் மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா 4 + 5 அப்படின்றது இருக்குது. இது எல்லாத்தையும் கம்பைன் பண்ணால் எத்தனை வரும் அப்படின்னு கேட்குறாங்க. இதுதான் வந்து கேள்வி. ஸோ இதுக்கு நீங்கள் இந்த இடத்துல இருந்தால் என்ன சொல்லியிருப்பீங்க அப்படின்னு நீங்கள் வந்து சொல்லுங்கள். இதுக்கு இன்டர்வியூ போனவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வைக்கோல் போர் தான் வரும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு. அது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வைக்கப்போர் அப்படின்றது தனித்தனியாக இருக்கும். மொத்தம் வந்து 9 இருக்குங்களா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தனித்தனியாக இது 1, 2, 3, 4 ப்ளஸ் வந்து ஒரு 5 இருக்குது. இது எல்லாமே நீங்கள் ஒரே வைக்கப்போரா போட்டிங்கன்னா ஒன்றாவே போட்டுடலாம். இது எல்லாமே எடுத்து ஒரே இடத்துல போட்டிங்கன்னா ஒரே இது போட்டு ஒரு பெரிய வைக்கப்போர் போட்டுக்கலாம். அதுதான் சொல்லியிருக்காரு. நீங்கள் இதை வந்து சேர்த்தீங்க தனித்தனியாக போடுவாங்களான்னு சொல்லலை. இதெல்லாம் கம்பைன் பண்ணால் என்ன ஆகும்? ஒரு 4 வைக்கப்போரையும் ஒரு 5 வைக்கப்போரையும் நீங்கள் கம்பைன் பண்ணீங்க அப்படின்னா ஒரே ஒரு வைக்கோல் போர் தான் வரும். ஏன்னா ஒரே வைக்கோல் போரில் ஒரு பெரிய வைக்கோல் போர் போட்டிங்கன்னா எல்லாமே வந்து கம்பைன் ஆயிரும். அதுதான் இங்கே வந்து சொல்கிறாங்க. ஸோ ஒரே ஒரு வைக்கோல் போர் 1000, 1 ஹேஸ்டேக் அப்படின்றது 1000 அப்படின்னு அவர் இன்டர்வியூ போனதுன்னு சொல்லியிருக்காரு. ஸோ இதுதான் இதுக்கு ஒரு சிறப்பான பதிலாக வந்து இருக்கும். ஸோ அதுக்கடுத்து அடுத்த கேள்வி வந்து கேட்குறாங்க ஒரு இன்டர்வியூ போனவங்கள்ட்ட. அது என்ன இதை வந்து எல்லாமே ஒரே ஆள்கிட்ட கேட்டதில்ல. வெவ்வேறு நபர்கள்ட்ட வெவ்வேறு இன்டர்வியூவில் கேட்கப்பட்ட கேள்வி தொகுத்து இந்த இடத்துல நம்ம வந்து கொடுத்துருக்கோம். ஸோ இன்டர்வியூக்கு ஒரு போயிருக்காரு. அவர்கிட்ட ஒரு கேள்வி வந்து கேட்குறாங்க. எ விமன் ஹேஸ் 9 சில்ட்ரன். ஹாஃப் ஆஃப் தம் ஆர் பாய்ஸ், ஹாஃப் ஆஃப் தம் ஆர் கேர்ள்ஸ். ஹவ் இஸ் பாசிபிள் அப்படின்னு கேட்குறாங்க. மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் வந்து 9 ஒரு பெண்ணுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் வந்து 9 குழந்தைகள் இருக்காங்க. இந்த 9 குழந்தைகள் இருக்காங்க அப்படின்னா இங்கே இருக்கவங்களில் பாதி பேர் ஆண்களாகவும் பாதி பேர் பெண்களாகவும் இருக்காங்க. அது எப்படி அப்படின்னு கேட்குறாங்க. சரிங்களா? ஒரு பெண் இருக்காங்க. அவங்களுக்கு 9 குழந்தைகள் வந்து இருக்காங்க. இந்த 9 குழந்தைகள் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா பாதி ஆண்களும் பாதி பெண்களும் இருக்காங்க. அது வந்து எப்படி அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இதுக்கு சரியான ஆன்சர் தெரிஞ்சிச்சு அப்படின்னா நீங்கள் வந்து சொல்லுங்கள். ஸோ இதுக்கு சரியான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து 5 ஆண்கள் அதுக்கு அடுத்து 5 பெண்கள் அப்படின்றது தான் வரும். எப்படின்னு பார்த்தீங்கன்னா 9 குழந்தைகள் இருக்காங்க. ஆனால் அந்த 9 குழந்தைகளில் பாதி ஆணாகவும் பாதி பெண்ணாகவும் இருக்க முடியாது. இப்போ 4.5 குழந்தைங்க ஆண், 4.5 குழந்தைங்க பெண் அப்படின்னா வராது. ஒரு மனிதர் எப்படி பாதியாக பிரிக்க முடியும்? அப்படிலாம் வராது. இந்த இடத்துல அந்த பெண்ணை சேர்த்து இந்த இடத்துல வந்து கொஸ்டினில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே விமன் அப்படின்றவங்க ஒருத்தங்க. சரிங்களா? இந்த ஒருத்தங்க இவங்களுக்கு 9 குழந்தைகள் மொத்தம் 10 பேர் இருக்காங்க இல்லையா? 10 பேரில் 5 ஆண்கள் 5 பெண்கள். இதுதான் இதுக்கு சரியான விடையாக வந்து இருக்கும். அதுதான் அந்த இன்டர்வியூ போனவரும் சொல்லியிருக்காரு. தேர் ஆர் 10 பீப்புள்ஸ், மொத்தம் 10 பேர் இருக்காங்க இன் டோட்டல் இன்க்ளூடிங் த மதர். அவங்க அம்மாவையும் சேர்த்து 9 குழந்தைங்க ப்ளஸ் ஒரு தாய், மொத்தம் 10 பேர். இந்த 10 பேரில் 10 பேர் வந்ததுனால அதில் பாதி பேர் ஆண்கள், 5 பேர் ஆண்கள், அதுக்கடுத்து 5 பெண்கள், அதுக்கடுத்து 5 பேர் ஆண்கள் அப்படின்னு இவர் சொல்லியிருக்காரு. இதுதான் இந்த கேள்விக்கு ஒரு சரியான ஒரு விடையாக வந்து இருக்கும். ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இன்டர்வியூக்கு போனவர்கிட்ட ஒரு கேள்வி வந்து கேட்குறாங்க. ஒரு மனிதன் ஹவு கேன் எ மேன் கோ 8 days வித்தவுட் ஸ்லீப் அப்படின்னு கேட்குறாங்க.
இது வந்து ஒரு சிம்பிளான கொஸ்டின் தான். இதை நீங்கள் கரெக்டாக யோசிச்சிங்க அப்படின்னா அதுக்கான ஆன்சர் வந்து கொண்டு வரலாம். ஒரு மனிதன் வந்து எப்படி ஒரு 8 நாள் வந்து தூங்காமல் இருக்கான் அப்படின்னு கேட்குறாங்க. சரிங்களா? 8 நாள் வந்து எப்படி இவன் வந்து தூங்காமல் இருக்கான்? 8 டேஸ் வந்து எப்படி இவன் தூங்காமல் இருக்க முடியுது அப்படின்னு கேட்குறாங்க. பிகாஸ் இது சாத்தியம் இல்லை. கண்டிப்பாக வந்து இவ்வளோ நாள் தூங்காமல் வந்து தூங்காமே வந்து இருக்க முடியாது. ஸோ இதுக்கு கேட்குறாங்க. இதில் ஒரு ட்ரிக் இருக்குது. அதான் நம்ம வந்து கண்டுபிடிக்கணும். கண்டிப்பாக அவங்க ஏன் கேட்குறாங்க அப்படின்னு. பிகாஸ் நம்ம வெவ்வேறு ஆன்சர்னு சொல்லுவோம். இதுக்கு வந்து நிறைய ஆன்சர்னு சொல்லலாம். அது எப்படி இருக்க முடியும்? அப்படிலாம் தூங்கி தான் ஆவாங்க அப்படின்னு சொல்லலாம். அப்படி இல்லைன்னா அவனுக்கு ஏதாச்சும் ஒரு நோய் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி நிறைய பேருக்கு நிறையா வந்து தோணும். பட் உங்களுக்கு என்ன தோணுது? இதுக்கு எது சரியான ஆன்சராக இருக்கும் அப்படின்னு நீங்கள் வந்து சொல்லுங்கள். அதுக்கு அந்த இன்டர்வியூ போனர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ அவர் வந்து பார்த்தீங்கன்னா, ஹி ஸ்லீப்ஸ் அட் நைட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? அவன் எப்படி எத்தனை நாள் வந்து நாள் அப்படின்றது அவன் என்ன நினைக்கிறான் அப்படின்னா வந்து பகல் நினைக்கிறான். எப்படி 8 நாள் 8 பகல் அவன் தூங்காமல் இருந்தான் அப்படின்னாலுமே கூட அவன் என்ன பண்ணுவான்? நைட்டில் அவன் வந்து தூங்கிடுவான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஹி ஸ்லீப்ஸ் அட் நைட் அப்படின்னு அவர் வந்து சொல்லியிருக்காரு. ஸோ இதுதான் இதுக்கு சரியான ஒரு ஆன்சர். ஸோ அதுக்கடுத்து இன்னொரு கேள்வி. இந்த கேள்வி வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஒரு 2 பேர் இருக்காங்க. ஒரு ட்வின்ஸ் வந்து இருக்காங்க. நந்தன் ஒரு பையன் இருக்கான். அதுக்கடுத்து நந்திதான்னு ஒரு பொண்ணு இருக்குது. சரிங்களா? இவங்க 2 பேருமே வந்து பார்த்தீங்கன்னா மேல பொறந்திருக்காங்க. மேல இவங்க பொறந்திருக்காங்க. ஆனால் இவங்க பிறந்த நாள் வந்து பார்த்தீங்கன்னா வருடம் வந்து இவங்க ஜூன் மாதம் கொண்டாடுறாங்க. இது வந்து எப்படி பாசிபிள் அப்படின்னு இன்டர்வியூவில் கேட்டிருக்காங்க. 2 ட்வின்ஸ் இருக்காங்க. ஒரு ஒரு ட்வின்ஸ் குழந்தைகள் வந்து இருக்காங்க. நந்தன், நந்திதி இவங்க வந்து பார்த்தீங்கன்னா பொறந்திருக்காங்க. நந்தன், நந்திதி எப்போ பொறந்திருக்காங்கன்னா மேல பொறந்திருக்காங்க. மேல இவங்க பொறந்திருக்காங்க. ஆனால் இவங்களுடைய அந்த பிறந்த நாள் வந்து பார்த்தீங்கன்னா ஜூன் மாதம் தான் இவங்க கொண்டாடுறாங்க. இது வந்து எப்படி பாசிபிள் நீங்கன்னு சொல்லுங்கள். அடுத்த ஸ்லைடு நீங்கள் கண்டிப்பாக போகக்கூடாது. இந்த இடத்துல ஸ்டாப் பண்ணி நீங்கன்னு சொல்லுங்கள். நந்தன், நந்திதான் 2 பேர் இருக்காங்க. சரிங்களா? நந்தன் ஒரு பையன் இருக்கான். நந்திதான் ஒரு அழகான குழந்தை. 2 குழந்தைங்க இருக்குங்க. இந்த 2 குழந்தைங்களுமே எப்போ பிறக்குறாங்க அப்படின்னா மேலே தான் பிறக்குறாங்க. ஆனால் இவங்க பிறந்த நாள் ஜூன் மாதம் தான் கொண்டாடுறாங்க. இது வந்து எப்படி? இதுதான் வந்து கொஸ்டின். ஆனால் ஜூன் மாதம் இவங்க கொண்டாடுறது தான் கரெக்டு. அது வந்து எப்படி? ஜூன் மாதம் தான் இவங்க பிறந்த அந்த மாதம் வந்து வருது. பிறந்த நாள் வந்து வரும். இது வந்து எப்படி அப்படின்னு நீங்கள் வந்து சொல்லுங்கள். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கண்டிப்பாக நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இதுக்கு சரியான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா, இங்கே கொடுத்துருக்கக்கூடிய மே அப்படின்றது ஒரு பிளேஸ். சரிங்களா? நந்தனும் நந்திதாவும் மேன்னு சொல்லக்கூடிய ஒரு இடத்துல அவங்க பிறந்திருக்காங்க. ஆனால் அவங்க பிறந்த மாதம் வந்து ஜூன் தான். இந்த இடத்துல அந்த மே அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு பிளேஸோட பேர். இப்போ வந்து திருச்சின்னு சொல்கிறோம்ல, அந்த மாதிரி இந்த மே அப்படின்றது ஒரு இடம். இது வந்து வெளிநாடுகளில் மேன்னு சொல்லக்கூடிய இடம்லாம் இருக்குது. இப்போ நீங்கள் வந்து கேட்டிருக்கலாம். இப்போ ஆங்கிலேயர்கள் வந்து பார்த்தீங்கன்னா வுட்டுன்னு பேர் வச்சுருப்பாங்க. மிஸ்டர் வுட் அப்படின்னு சொல்லுவாங்க. மிஸ்டர் பிளாக் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா? இதெல்லாம் வந்து ஒரு பேர் தான். இதெல்லாம் ஒரு நேம். அதே மாதிரி மே அப்படின்றது ஒரு தெரசா மே அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? இங்கே இங்கிலாந்துடைய முன்னாள் பிரைம் மினிஸ்டராக கூட இருந்தாங்க. தெரசா மே அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா? அப்போ அவங்க மே அப்படின்றது அவங்களுடைய பேர். அந்த மாதிரி இந்த மே அப்படின்றது ஊரோட பேரும் நிறைய இடங்கள்ல வந்து இருக்குது. சரிங்களா? அப்படின்றப்ப மே அப்படின்றது எதை மென்ஷன் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ஒரு மாதமாக இருந்தாலுமே கூட இது ஒரு இடத்தினுடைய பேர். அவங்க மேன்னு சொல்லக்கூடிய ஒரு இடத்துல அவங்க வந்து பிறக்குறாங்க. ஆனால் அவங்க பிறந்த மாதம் வந்து என்னது டேட் வந்து எப்போ வருது? ஜூன் மந்த் தான் வந்து வருது. ஸோ அப்படி பார்க்குறப்ப அவங்க எப்போ பிறந்திருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க மே அப்படின்றது பிளேஸு. அவங்களுடைய பிறந்த மாதம் வந்து ஜூனாக தான் இருக்குது. இதுதான் இதுக்கு சரியான ஆன்சர். பட் இதெல்லாம் வந்து இப்போ இந்த கம்ஃபர்டபுளாக உட்காந்து இப்போ நம்ம அந்த மாதிரி டிஸ்கஸ் பண்ணுறப்போ ரொம்ப ஈஸியாக சொல்லிடலாம். இது வந்து நம்ம பார்த்து யோசித்து சொல்லிடலாம். பட் அது இன்டர்வியூவில் 5 பேர் நம்ம ஃபேஸையே பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. உத்து பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. இந்த பையன் என்ன சொல்கிறான்? என்ன யோசிக்கிறான்? எப்படி கொண்டு வர பார்க்குறான் ஆன்சரு? அப்படின்றதெல்லாம் யோசிப்பாங்க. நீங்கள் ஏதாச்சும் ஆன்சர் சொன்னாலும் அந்த ஆன்சர்லேருந்து இன்னொரு சப் கொஸ்டின் கேட்பாங்க. ஒரு ஆன்சர்லேருந்து அதே ஒரு கேள்வியை அடுத்து இன்னொரு கேள்வி கேட்பாங்க. ஸோ அப்படிலாம் இருக்கிற அந்த இக்கட்டான சூழ்நிலையில் இது வந்து கொண்டு வர்றது அப்படின்றது உண்மையிலே ஒரு ஒரு சாதாரண கேள்வி கேட்டாலுமே கூட நமக்கு அந்த இடத்துல இருந்து பதில் சொல்கிறது கொஞ்சம் ஒரு கடினமாக தான் இருக்கும். அதனால தான் இதெல்லாம் நம்ம வந்து கொண்டு வர்றோம். இது பார்க்குறதுனால இப்படிலாம் கூட கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. நம்ம அந்த ஸ்பான்டேனியஸாக நம்ம எப்படி ஆன்சர் பண்ணணும், அதெல்லாம் நமக்கு கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆகும். ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்ம எக்ஸாமே படிச்சுட்ருக்கோம் இல்லையா? அதை தாண்டி இந்த மாதிரியான விஷயங்கள் தெரிஞ்சுக்கிறப்ப நமக்கும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஓகே அப்படின்னு நமக்கு வந்து தோணும். அதனால தான் இந்த சீரிஸ் நான் வந்து கொண்டு வர்றேன். இது உங்களுக்கு எப்படி இருந்துச்சு அப்படின்னு நீங்கள் சொல்லுங்கள். அதுக்கடுத்து தொடர்ந்து உங்களுக்கு இந்த மாதிரி இன்டர்வியூ கொஸ்டின்ஸ் நான் வந்து டெய்லி வந்து கொண்டு வரேன். ஒரு 5 கொஸ்டின்ஸ் தொடர்ந்து நம்ம இந்த மாதிரி ட்ரிக்கான கொஸ்டின்ஸ் நம்ம வந்து பார்க்கலாம். அதுக்கடுத்து இன்டர்வியூ சார்ந்த ஆளுமை சார்ந்து நிறைய விஷயங்கள் நம்ம என்ன பண்ணலாம், நம்ம தொடர்ந்து நம்ம வந்து கொண்டு போகலாம். நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னா, நீங்கள் யூபிஐ சார்ந்த சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக நம்மள்ட்ட இன்ஸ்டாகிராமில் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராமில் நீங்கள் எனக்கு மெசேஜ் நீங்கள் வந்து பண்ணலாம். கண்டிப்பாக நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவேன்.
டெலகிராமில் நீங்கள் கண்டிப்பாக நம்ம சேனலை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. யூபிஎஸ்சி தமிழ் சரத் சேனலை நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் டெலகிராமில் ஃபாலோ பண்ணிக்கோங்க. நிறைய அப்டேட்ஸு, வீடியோட லிங்க் எல்லாமே நம்ம டெலகிராமில் நம்ம வந்து போடுறோம். முக்கியமான யூபிஎஸ்சி மெட்டீரியல்லாம் கூட உங்களுக்கு இந்த டெலகிராமில் நம்ம வந்து போடுவோம். எக்ஸாம் டேட்டு எல்லாமே உங்களுக்கு டெலகிராமில் வந்து போடுவோம். நீங்கள் இன்ஸ்டாகிராமில், டெலகிராமில் கண்டிப்பாக நம்ம பேஜை நீங்கள் நிச்சயமாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. யூபிஎஸ்சி தமிழ் சரத் பேஜை கண்டிப்பாக நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த காணொலியில் சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னு நீங்கள் வந்து சொல்லுங்கள். நன்றி நண்பர்களே.